அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்து இந்த உடல். இந்த உடலை நல்லபடியாக வியாதிகள் இல்லாமல் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கும். நம்மையும் நம்மை சார்ந்து இருப்பவர்களையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். இந்த உடல் மொழி அப்படின்ற ஒன்று இருக்குது. நேரத்துக்கு கரெக்டான முறையில் சாப்பிடணும். தூக்கம் அவசியம். வாரம் எண்ணெய் குளியல் அவசியம். பஞ்சகல்பம்ன்ற ஒரு 5 மூலிகை சேர்ந்த குளியல் பொடி இருக்குது. அதை பசும்பாலில் கலந்து அதை தலைக்கு தேய்ச்சி குடிக்கிற ஒரு விதம் இருக்குது. இது வாதம், பித்தம், கபம் இது மூன்றையும் சரிசமமாக வச்சுருக்கும். இந்த பயிற்சிகள் செய்யும்போது இது எல்லாமே நம்ம வாரத்திற்கு 1 நாள் இல்லை வாரத்துக்கு 2 நாள் இந்த வழிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிச்சு வர்றோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையில்லாத உள்ள அந்த வாதம், பித்தம், கபம் மிகைப்பட்டு இருக்கிறது எல்லாமே சராசரி சமநிலைக்கு வந்துடும். அப்போது உடல் நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். இறைவன் கொடுத்த இந்த உடலை பேணி பாதுகாத்து வச்சுக்கிறது அது நம்மளுடைய கடமை. வருமுன் காப்போம் அப்படி தான் இதோட உண்மை நிலை. கரலாக்கட்டை பயிற்சி முறைகளை நம்ம தெளிவாக உணர்ந்து நம்ம பயிற்சி செய்யும்போது உடலில் ஆரோக்கியம் அதிகமாகும், ஆண்மை சக்தி அதிகமாகும், பெண்களுக்கு பெண்மை சக்தி அதிகமாகும், மனோபலம் அதிகமாகும். நம்மளுடைய உடல் ஒரு அபரிதமான ஒரு சக்தியை இந்த கரலாக்கட்டை பயிற்சி செய்வதன் மூலம் நம்ம பெற முடியும். ஏன் இந்த உடல் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சும்மா கட்டடம் கட்டி நம்ம அதில் வாழ்ந்தோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. இந்த உடலை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் அது பயனற்று தான் போகும். அதனால் உடலை பற்றிய விழிப்புணர்வோடு செயல்படுங்க. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்.